உதவியில் பெரிய உதவி கல்வி உதவி. கல்வியை விதைப்போம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், அடுத்த சந்ததி நல்ல தலைமுறையாக இருக்கட்டும். நம்ம வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச படிக்க முடியாமல் இயலாமையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நம்ம உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க இருந்தீங்கன்னா தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கஷ்டப்படுத்தாங்க. இங்க பாரு, நம்ம ரெண்டுத்துக்கு மேல வரும் முடிஞ்சதாவே இருக்கட்டும். நீ இப்ப அதை புதுப்பிக்க நினைக்கிற, நம்மளால சேர்ந்து வாழ முடியாது. இங்க என்ன உசுருக்கு உசுர காதலிச்சீங்களே, உன்னை வெறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதுக்காக சேர்ந்தா வாழ முடியும். ஆமா, உசுறு புசுரா நினைச்ச, உயிரா நினைச்ச, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு என் மீதி காலத்தை உன் கூட வாழணும் 1000 கனவு கண்ட. ஆனா அது எல்லாம் மாறி போச்சுது. இப்போ நீ நல்லா இருந்தா போதும், உன் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். என்ன சேர்ந்து வாழ முடியாது. ஏன்னு கேட்டா முடிஞ்சு போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? எப்படி சேர்ந்து வாழ முடியும் சொல்லு? மனசு இருந்தா சேர்ந்து வாழ முடியும். ஆதிரா, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நான் உன்னை தேடி வந்திருக்க மாட்டேனா? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிருப்பேன். முடியாதுங்க பட்சத்துலதான் அமைதியா இருந்துட்டேன். இப்ப என்ன தடை உங்களுக்கு? நான் மனசார வந்திருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. வேற போய் எங்கேயாவது வாழ்க்கை தொடங்கலாமே. எப்படி தொடங்குவ? எப்படியாவது தொடங்கலாம். நான் உங்களை விரும்புறேன், நீங்க என்ன விரும்புறீங்க. வேற எதுக்கு நம்ம பிரிஞ்சு வாழணும்? பிரிஞ்சு வாழ்ந்து தினம் நரகத்துல வாழ்ந்து செத்து வாழதை விட கஷ்டமோ நஷ்டமோ சேர்ந்து வாழ பார்க்கலாமே. ஆதிரா, நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? சரி, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல உங்ககிட்ட நான் வாக்குவாதம் பண்ணேன், அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். என்னங்க, உங்களை தேடி வந்திருக்கேன். சேர்ந்து வாழலான்னு 1000 கனவோட ஓடி வந்திருக்கேன். உடஞ்ச என் வாழ்க்கை மாற போதுன்னு கனவோட ஓடி வந்தேன். எப்படி மாறும் நினைக்கிறேன்? மனசு இருந்தா மாறுங்க. நீங்க என்ன உசுக்குசா விரும்புறீங்க, நானும் உங்களை விரும்புறேன். நம்ம ரெண்டுத்துக்கும் சேர்றதுக்கு இப்ப என்ன தடையா இருக்குது? நம்ம ரெண்டு பேரும் மனசு வச்சா சேர்ந்து வாழலாமே. வாங்குங்க போலாம். அதுல எங்க போ சொல்ற? எங்க போய் எப்படி வாழ சொல்ற? இல்ல ஊர் வந்து தலை காட்ட முடியுமா? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? அப்படி ஒண்ணு நம்ம பெரிய தப்பு எதுவும் பண்ணலையே. புடிச்சு நம்ம ரெண்டு சேர்ந்து வாழ போறோம். புத்தி இல்லாம பேசாத. நான் என்ன புத்தி இல்லாம பேசிட்டு இருக்கேன்? நம்ம ரெண்டு பேரும் விரும்புறது ஊர் உலகத்துக்கே தெரியுமே. இப்ப நம்ம என்ன சேர்ந்து வாழல என்ன இருக்குது? புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசிட்டு இருக்கியா? நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன ஆச்சுது? நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சா உங்களுக்கு புரியும். இங்க இப்ப நம்ம ரெண்டே சேர்றதுக்கு எந்த தடையுமே இல்லையே. யார் தடை போட போறா? ஆதிரா, எனக்கு எதையும் சொல்ல வச்சிடாத, தாங்கிக்கிட மாட்டேன். இல்ல, எனக்கு புரியல. ஆதிரா, நம்ம சேர்ந்து வாழ முடியாது. இப்பவும் உன் மேல ஒரு மரியாதையும் ஒரு காதலும் ஒரு பாசமும் இருக்குது, அதுக்கு எடுத்துட்டு போயிடாத. இப்பவும் உன்னை வெளியில எங்கேயாவது பார்த்தா என் கண்கள் கண்ணீரால நிரம்பும். வாழ வேண்டிய வாழ்க்கை என்னை விட்டு போச்சுதேனே, நெஞ்செல்லாம் வலிக்கும். இன்னொரு ஜென்மம் இருந்தா சத்தியமா யார் தடுத்தாலும் உன் கரம் பிடிக்கணும்னு என் மனசு துடிக்கும். உன் கண்ணுல கண்ணீரை பார்த்தா செத்து போயிருந்தேன். எனக்காக வேண்டதை விட திறந்தேன், உனக்காக நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நீ சந்தோஷமா வாழ்ந்தணும், எப்படியாவது நீ சந்தோஷமா வாழ்ந்தணும் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நிறைய இடத்துல உனக்காக நான் பிசினஸ் தோத்து போயிருக்கேன். நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நான் உனக்கு விட்டு கொடுத்த, நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக. ஆனா சேர்ந்து வாழ்ந்தா இருக்க எல்லா ஒட்டுமொத்த அன்பும் காதலும் போயிடாதுடா. ஏன் நீ இன்னொருத்த கொண்டாட்டி? உண்மை சொன்ன. என்ன சொன்ன? ஆமாடி, நீ இன்னொருத்த பொண்டாட்டி தானே? நான் தான் இன்னொருத்த பொண்டாட்டின்னு தெரிஞ்சுது. அப்ப ஏன்டா ஹோட்டல் வரைக்கும் கூட்டிட்டு வந்த? சொல்லு. நான் தான் இன்னொருத்த பொண்டாட்டின்னு உன் மனசுல இருந்திருக்குல்ல, அப்ப எதுக்குடா ஹோட்டல் வரைக்கும் கூட்டிட்டு வந்த? சொல்லு சொல்லு. கொஞ்ச நேரம் கிடைச்சா போதும் நினைச்சிட்டல. என்ன அந்த மாதிரி பொண்ணு நினைச்சிட்டலடி. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. என்ன அந்த மாதிரி பொண்ணு நினைச்சிட்டல. சரி,
அட்டா வந்தது வரைக்கும் அனுப்பிச்சிட்டு விட்டுலாம் நினைச்சல நீ வாத்தி விடாத அப்ப நீ லாட்ஜ் வரைக்கும் கூட்டு வந்ததுக்கு என்னடா அர்த்தம்? அத்தா உன் மனசுல நான் இன்னொத்த பொண்டாட்டின்னு நினைப்பு இருந்திருக்கல. அப்ப எதுக்குடா என்ன இங்க கூட்டிட்டு வந்த? நான் இன்னொத்த பொண்டாட்டி தானே. அப்ப எதுக்கு நீ இங்க என்ன கூட்டிட்டு வந்த? சொல்லு. எனக்கு பதறினா இல்ல கொல்ல போட்டுறேன். டேய் கண்ண துண்டமாக்கிடுவேன். சொல்ல போறியா இல்லையா? அத்தா உன் நினைப்பல இன்னொத்த பொண்டாட்டின்னு நினைப்பு இருந்திருக்கல. என்ன ஏன்டா இது வரைக்கும் என்ன கூட்டிட்டு வந்த? சொல்லு. அங்கேயே உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. எதுக்குடா இங்க வரைக்கும் என்ன கூட்டிட்டு வந்த? நீ என்ன மனப்பூர்வமா ஏத்துக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை நம்பி நான் இது வரைக்கும் வந்துட்டேன்டா. போ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ உண்மையில என்ன காதலிச்சிருந்தனா என்னை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். நீ ஏதோ மனப்பாரத்துல செத்துக்கிட்டு தொலைச்சிட கூடாதுன்னு கூட்டிட்டு வந்த. அத்தா நான் இன்னொத்த பொண்டாட்டிய நான் உசுரோட இருந்தா என்ன செத்தா உனக்கு என்ன? நீ இங்க கூட்டிட்டு வந்தது தப்பு. நான் ஒண்ணு கொட்டால நீ தான் கூட்டிட்டு வந்த. ஆமாடா கூட வாழ போறேங்கிற கனவோட வந்த. நான் வாழ போறது கூட தானே போறேனே நம்பிக்கையோட வந்த. ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல நான் இன்னொத்த பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருக்கல. அப்ப ஏன்டா நீ கூட்டிட்டு வந்த? நீ ஏன் வந்த? ஏன் உன் மண்டியில என்ன களிமண்ணா இருக்குது? நீ தான் இன்னொத்த பொண்டாட்டியாச்சே. எதுக்கு இன்னொத்த கூட வரணும்? அறிவில்ல? உனக்கு தெரியுமாடா நான் அவன் பொண்டாட்டி? உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற? புருஷங்க உயிர்ல பாதி உடல்ல பாதியா இருக்கிறவன் தான் புருஷன். என் உடல என் அனுமதி என்கிட்ட இருந்து நாய் பறந்த மாதிரி பரண்டி எடுத்தவன் எப்படி எனக்கு புருஷன் ஆக முடியும்? என் உடம்பு என் சரீரம் என் அனுமதியின்றி என்ன தொட்டவன் எப்படிடா எனக்கு புருஷனா இருக்க முடியும்? புருஷனா இருந்தா கூட அவ அனுமதிச்சாதான் தொடரும். ஆனா அவ என் அனுமதி இல்லாம தொட்டவன் அவ என் புருஷனா? சொல்லப்போனா ஒரு பொண்ணு அனுமதி இல்லாம அவனை தொடர எவனும் ஆம்பளையா கிடையாது. ஒரு பொண்ணு அவ நினைச்சாதான்டா ஒரு ஆம்பளை அவ மனசுக்குள்ள வர முடியும். அவ நினைச்சாதான் அவ மனசுக்குள்ள யார் வேணாலும் வர முடியும். அவ ஒருத்தனை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அவ புருஷனாவே இருந்தாலும் நினைச்சு கூட பார்க்க மாட்டா. அவதான்டா பொம்பளை. பொம்பளை மனச புரிஞ்சுக்கிட்டவனு இந்த உலகத்துல எவனும் கிடையாது. ஒரு பொம்பளைக்கு ஒருத்தனை பிடிச்சதுன்னு வச்சுக்க அவன் பொல்லாதவனாவே இருந்தாலும் அவனை பிடிக்கும். ஒருத்திக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னு வச்சுக்க அவன் உத்தம புத்திரனாவே இருந்தாலும் பிடிக்காது. யோக்கியமனானா இருந்தா புடிச்சுன்னு நினைச்சு கோட்டை காணாதீங்க. ஒரு பொண்ணு மனசுல கூட இடம் பிடிக்க முடியாது. அவன் எனக்கு புருஷனா? நீ நான் உண்மையிலே காதலிச்சியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் இவ்வளவு நாள் அதை நினைச்சே கூட பாக்கல பாரு. இப்பதானே ஓசி ரூபம் தெரியுது. திடீர்னு அவன் கூட ஓடி போயிட்டேன்னு ஊர் சொன்னனே நம்பினவன் தானே நீ. உன்னை நம்பி நான் இது வரைக்கும் வந்திருக்கேன் பாரு. அது நாங்க ஏமாறலடா. உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை. நாங்க ஏமாறதுக்கு பிறக்கல. அன்பு வச்சு தொலைச்சிருந்தோம். நம்பிக்கை வச்சு தொலைச்சிருந்தோம். அது எப்படா? நேத்து வரைக்கும் நம்மள நேசிச்சவா திடீர்னு ஒருத்தனை தேடி போயிருக்காள. அவ ஏன் போனா எதுக்கு போனான்னு கூட நீ என்ன ஏடி வரவில்ல. என்ன பார்க்கவும் இல்ல. ஊர் சொல்லிச்சு நீ நம்பிட்ட. அப்படிதானே? ஒருவேளை அவன் என்ன கொண்டு போட்டிருந்தா கூட அப்படி விட்டுருப்பல. நம்பி போனேன். கூட படிக்கிறவன் தானே நம்பி போனேன். அவன் என்ன அடையதுக்காக என்கிட்ட போராடி என்ன ஜெயிச்சிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். கேவலம் ஈன புத்தி பயன்படுத்தி மயக்கத்தை கொடுத்து என்ன அனுபவிச்சவன் அவன் எனக்கு புருஷனா? போராடி தோத்து போயிருந்தா கூட என்னை காப்பாத்ததுக்கு நான் போராடினேன்னு ஒரு சின்ன ஆறுதலாவது எனக்கு இருந்திருக்கும். அதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காத ஈன பிறவியாவ அவ என் புருஷனு
நல்லா வாழ்ந்தா போதும், பிள்ளை குட்டியோட வாழ்ந்தா போதும் நீ வாழ்த்துக்கிட்டு இருந்திருக்கல்ல நீ. எப்படி அவ தன்னை கொண்டு போய் கொடுப்பா அவனுக்குன்னு நீ யோசிக்கவே இல்லல்ல. சரிதான் சரிதான், அப்பமே என்ன தேடி வராதவ இப்ப எப்படி என்ன தேடி வந்திருப்பேன்னு நான் யோசிச்சிருக்கணும். முட்டாள்தனம் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே உனக்கு என்ன நடந்தது யாது நடந்தது நீ அநியாயத்தை தட்டி கேட்டிருந்தனா, நீ ஆம்பளடா. ஒரு ஆம்பளை இல்லாத ஒரு பொட்டை கூட நான் இப்ப வந்திருக்கேன். உண்மையிலே நீ என்ன காதலிச்சிருந்தனா எனக்கு என்ன நடந்தது யாது நடந்ததுன்னு என்னை தேடி கண்டுபிடிச்சு வந்து எனக்கு கேட்டிருப்ப. அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலாவது இருந்திருப்ப. உன்னை நம்பி நான் இவ்வளவு தூரம் வந்த பாரு. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பட்டாலும் அறிவே வர மாட்டேங்குது. நீங்களா தேவைக்கு பழகுறவங்கடா. என் பேரை கூட இனிமே நீ சொல்லக்கூடாது. இப்ப நான் கொஞ்சம் உன்ட்ட கொஞ்சம் பேசியிருந்தா அவன் பண்ணினத நீ என் பெர்மிஷனோட பண்ணிருப்ப. அவ்வளவுதானே? அப்படி நீ தான் எனக்கு வேணும்னா நான் இப்படி பேசிருக்க மாட்டேனே. அது வரைக்கும் உனக்கு மரியாதை போயிரு. தேய்சரி காதலிச்சா மரணம் வரைக்கும் கூட இருங்கடா, இல்லைன்னா காதலிக்கவே செய்யாதீங்க. உங்களை மனசுல சுமந்துக்கிட்டு இன்னொருத்த கூட வாழ்ற வாழ்க்கை நரக வாழ்க்கை. உங்களால கரம் பிடிக்க முடியல, சேர முடியாதுன்னு தெரிஞ்சா தயவு செய்து காதலிக்காதீங்க. தினம் தினம் எங்களால சித்திரவதை அனுபவிக்க முடியல. வாழ்க்கையில எது நடந்தாலும் நன்மைக்குன்னு சும்மா ஒண்ணு சொல்லல. உண்மையிலே உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டேன். யாருமா உனக்கு தெரியாமலே போயிருக்கோம். ஆமா, காலதாமதம் பண்ணினேன், அதை நான் பண்ணல, கடவுள் பண்ணியிருக்காரு. என்ன உன் சீரூபம் தெரியணும்ல. இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் முடிச்சு போட்டிருப்பாரு. நம்ம என்னதான் முட்டி மோதினாலும் யாரு கூட சேரணும்னு வீதி இருந்ததோ அவங்க கூட தான் நம்ம சேர முடியும். அது வரைக்கும் இந்த வாழ்க்கை பாடம் ஒரு புரட்டு போட்டிட்டு தான் போகும். ஆண்டவன் யாரையுமே விட்டதில்லை, அவனுக்குள்ள கணக்கு முடிகிற வரைக்கும். கண்ணு முன்னாடி நிக்காத. அவன் என் சரீரத்தை காயப்படுத்தின, நீ என் மனசை காயப்படுத்தின. ரெண்டு கொண்டு வித்தியாசமெல்லாம் இல்ல. வெளியே போடா. நான் என்ன தப்பு பண்ணேன் இவ்வளவு கோபப்படுறேன்? எனக்கு என்ன நன்மை கூட அநியாயத்தை கூட நீ தட்டி கேட்காம இருந்திருந்தா கூட எனக்கு கோவம் வந்திருக்காது. ஆனா அவனை என் புருஷனே நினைச்சு நீ வாழ்ந்திருக்க பாரு, அதுதான்டா என்னால ஏத்துக்கவே முடியல. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நான் எப்படி தேர்ந்தெடுப்பேன்னு கூட நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்லல்ல. புரிஞ்சிக்காத ஒண்ணு நான் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தேன் நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்குது. இந்த 2 வருஷமா சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கைய நான் நாசம் பண்ணிட்டேன். ஒன்ன மனச சுமந்துக்கிட்டே அவனை பழி வாங்கிக்கிட்டு அதே ரூம்ல இருந்தேன். மனசு நிறைய ஒன்ன சுமந்த இடத்துல வேற எவனையும் சுமக்க கூடாதுன்னு வைராக்கியமா அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் அவனை தோக்கடிச்சுக்கிட்டே இருந்தேன். என் சின்னத்திட்ட நீ பிரிச்சல்ல, அவனுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை நீ தட்டி பறிச்சலானே. அவனை ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதி இல்லாம ஆக்குன, அவனை அணுதணுவா துடிக்க வச்ச. அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவன்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச, அவன் படிப்பை பறிச்ச, அவன் தொழிலை நான் முடக்குன. அது அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. அதுல பாதி உனக்காக நான் செஞ்சது. இந்த கோலம் வரதுக்கு முன்னாடி வந்தன ஒரு கோலம், அது ஏன் தெரியுமா? உனக்காக. நீ பார்த்த சரீரத்தையும் மனசையும் இன்னொருத்த ரசிச்சிட கூடாது, பாத்திர கூடாதுன்னு தாண்டா நான் என்னையே கேவலமா வச்சிருந்தேன். இந்த 2 வருஷமா நான் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன்னு ஒரு நிமிஷம் உன்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியும்? 19 வயசுல என்ன நானே அசிங்கமான ஒரு உருவத்தை உருவாக்கிக்கிட்டேன். பசிச்சு சாப்பிட்டது கிடையாது, தூங்குனது கிடையாது, வாழ்க்கையை வெறுத்து போய் வாழ்ந்த. இந்த 2 வருஷமா உன்னை தவிர வர எவனையாவது நான் மனசை சுமந்திருப்பேன்? உன் கூட வாழ முடியாதுன்னு தெரியும். ஏன்னா நான் கரைப்பட்டுட்டேனே. நீங்களாம் கரைப்படாத உத்தமர்கள், நான் கரைப்பட்டுட்டேனே. இந்த கரை பிடிச்சவா உனக்கு வேண்டானே, அந்த ஜனனியை எப்படியாவது உன் கூட சேர்த்து வைக்கணும்னு நான் பார்த்தேன். நாம இருக்க வேண்டிய இடத்துல இன்னொத்திய வைக்கிறது எவ்வளவு கொடுமை. அந்த வழி நான் பார்த்தேன். நீ நல்லா இருக்கணுங்கக்காக, நீ உத்தமி கூட வாழணுங்கக்காக. ஆனாலும் மனசு வலிச்சுது. ஏதோ ஒரு வாரத்துல நம்ம வாழ்ந்துட மாட்டோமா?
திரும்ப நம்ம காதல் கூட ஒண்ணு சேர்ந்துட மாட்டோமான்னு நப்பாச பொண்ணு தானே நப்பாச. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்கணும், ஒன்னாதான் இருந்தோம். அவனை என்ன பரண்டுன ஒரு ஓநாயா தான் நான் பார்த்தேன். அந்த ஓநாயை பார்க்கும் போதெல்லாம் எப்படி எப்படி பழி வாங்கலாங்கிற கோவம் எனக்குள்ள வரும். அவனை பார்த்தாலே எனக்குள்ள ஒரு வெறி வரும். அதுக்காக கூட வச்சிருந்தேனே தவிர புருஷனை ஏத்துக்கிட்டேன். இன்னொன்னு, அவனை சுதந்திரமா விட்டா என்ன மாதிரி இன்னும் பல பெண்கள் சீரஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் அவனுக்கு ஒரு கடி வளர்த்த போட்டு எனக்கு அடிமையா வச்சிருந்தேன். என் வாழ்க்கை நாசமனான மாதிரி இனி எந்த பொண்ணு வாழ்க்கை நாசமனா இருக்கக்கூடாதுன்னு நான் அவனை கடி வளர்த்து போட்டு தூண்டில் போட்டு வச்சிருந்தேன். சரி, நீ போலாம், போய் உத்தமி கூடயே வாழ. தப்புதான் நீ, தப்புதான். அன்னைக்கு உன்னை தேடி வந்து உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன அநியாயம் நடந்து கேட்டிருக்கணும். அப்படின்னு சொல்லியிருந்தா அவனை அன்னைக்கு கண்டு துண்டமாக்கிட்டு உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கணும். நான் எதுவுமே பண்ணலடி, நான் எதுவுமே பண்ணாம ஒதுங்கிட்டேனே. கோபம், ஆத்திரம், முட்டாள்தனம் பண்ணிட்டேன். சத்தியமா நான் எதிர்பார்த்தேன் நீ எனக்காக போராடத்துக்கு வருவ, எனக்கு நியாயம் கேட்க வருவ, எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்க வருவன்னு ஒவ்வொரு நாளும் காத்திருந்தேன். அப்ப மாதிரி இந்த மரமண்டைக்கு புரிஞ்சிருக்கணும், நீ என்ன தேடி வரல, இன்னொரு வாழ்க்கை தேடி போயிட்டேன்னு. உன் மனசுக்குள்ள நான் கரப்பட்டுட்டேன்னு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரியாம போச்சுது. அப்பமும் நம்பி தொலைச்சிட்டேன், அப்பமும் நம்பி தொலைச்சிட்டேன். பாலா போன காதல்னால என் வாழ்க்கையே போச்சுது. போங்கடா, நீங்க கட்டிக்கிட்டா மட்டும் தான் உங்களுக்கு உத்தமி. போங்கடா, போன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம், இங்க எவனுக்கும் நான் உத்தமன்னு சர்டிபிகேட்லாம் கொடுக்க மாட்டேன். அவன் என் அனுமதி இல்லாம என்ன ஓனாய் மாதிரி வேட்டையாடுனான். ஆனா இந்த 2 வருஷத்துல என்னவன் வேற எந்த தப்பான கண்ணடத்துலயும் ஏறெடுத்து கூட பார்க்கல. வெறுப்பா இருந்தா அப்புறம் அக்கறையா பார்த்துக்கிட்டா. அவன் என்ன மட்டும் இல்ல, வேற எந்த புலி இதுக்கப்புறம் தப்பான கண்ணடத்துல அவன் எடுத்து பார்க்கல. ஒரே ரூம்ல தான் இருந்தான். நினைச்சிருந்த அந்த ஓனாய் மறுபடியும் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அவன் என் பக்கத்துல கூட நெருங்கி வரமாட்டான். அவன் கூட உன்னை கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல, போ. இப்ப என் மனசு சுத்தமா இருக்கு. உன்னை என் மனசு இருந்து எடுத்துட்டேன். நீ இப்ப என் மனசுல இல்ல, இப்ப எவனும் என் இதயத்துல இல்ல. நான் சுத்தமா இருக்கேன். போடா. இதுக்கப்புறம் வாழ விரும்பல. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். போதும், இதுக்கு மேல அடி வாங்குறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. மனசளவுல சாகடிச்சிட்டானே. என்ன பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கு. நான் எந்த நம்பிக்கையில இங்க வந்தேன்? நான் யார் மேல உள்ள நம்பிக்கையில இங்க வந்தேன்? இல்ல, இங்க எந்த மனுஷனையும் நம்ப கூடாது, எந்த மனுஷனையும் நம்பவே கூடாது. நம்புறதுக்கு அவன் தகுதியானவனே இல்ல. கடவுள் ஒருத்தரை நம்பினா மட்டும் போதும். ஆனா கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறத பார்த்துட்டு அவரை நம்ம திட்டுறோம். ஆனா அது நம்ம மனுஷங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு தானே. இப்போதான் புரியுது. நமக்கு புத்திமதி சொன்னா பிடிக்காது, அதே தண்டனை கொடுத்தா புரியுது. அந்த கடவுள் இவனை கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் ஏதாவது தடை கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த கடவுள் மேல கோபமா வந்தது. இப்ப புரியுது, அந்த கடவுள் என்ன நேசிச்சிருக்காரு. அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதிக்கல. கடவுளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கடவுள் பிள்ளை. அந்த கடவுளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குது. அதான் ஒவ்வொரு பத்தியா என்ன தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் இப்படிதானே எனக்கு தெரியப்படுத்தி இருக்காரு. அந்த கடவுளுக்கு என் மேல ரொம்ப பாசம். நான் கடவுள்கிட்டே போயிடுறேன். கடவுளுக்கு ஒருத்தர் தானே என்ன பிடிச்சிருக்கு. நான் கடவுள்கிட்டே போயிடுறேன். இல்ல, நான் கடவுள்கிட்டே போயிடுறேன். அவர் ஒருத்தருக்கு தான் என்ன பிடிச்சிருக்கு. இங்க வேற யாருக்கும் என்ன பிடிக்கல. எல்லாருக்கும் சரி பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல. கடவுள் ஒருத்தருக்கு தான் நம்ம மனசு பிடிக்குது.
பிடிச்சவங்க கூட தான் இருக்கணும். எனக்கு கடவுள் தான் பிடிச்சிருக்கு. கடவுளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நான் கடவுள்கிட்டே போறேன். நான் கடவுள்கிட்டே போறேன். யாரோ கூடவே வருவா யாரோ பாதியில் போவா அது யாரு என்ன நம்ம கையிலேயே வெளிச்சம் தந்தது ஒருத்தி அவனை இருட்டில நிறுத்தி சோரா பயணத்தை கிளப்பி யாரோ கூடவே வருவா யாரோ பாதியில் போவா நான் எனக்கு பிடிச்ச கடவுள்கிட்டே போறேன். இங்க எனக்குன்னு யாரும் இல்லை. இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்லை. நான் எனக்கு பிடிச்ச என்ன படைச்ச என் கடவுள்கிட்டே நான் போறேன். போதும், இந்த உலகத்து பாடலாம் எனக்கு போதும். நான் இனி மின்மதியா போய் சொர்க்கத்துல வாழ போறேன். ஒரு குழந்தையா ஒரு ஏஞ்சலா என் கடவுள் கூட கடவுளோட பிள்ளையா நான் வாழ போறேன். போதும், நம்பி 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 ஏமாந்து ஏமாந்து இந்த சரீரமும் இந்த மனசும் செத்து போச்சு. எனக்கு நாதா, ஆனா இப்போ அந்த வாழ்க்கை எனக்கு இல்லை. நான் போறேன். எனக்கு இந்த உலகத்து வாழ்க்கை பிடிக்கல. வேற பாருங்க, எனக்கு நீ யாருமே இல்லாத உலகமா இருக்கு. நான் சொர்க்கத்துக்கு போனா அவங்க ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, கடவுள் இருப்பார். அது போதும், நான் போறேன். இங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. இங்க யாரும் யாருக்காகவும் வாழவே மாட்டாங்க. அவங்க தேவைக்கு நீ இருக்கியான்னு தான் பாப்பாங்க. புரியல? இங்க யாரும் யாருக்காகவும் வாழல. அவங்கங்க வாழ்க்கைய தான் வாழ வந்திருக்காங்க. நீ முட்டாளா இருந்தா உன்னை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க. இப்பவும் அவங்க வாழதான் போறாங்க. நீ செத்துட்டேன்னு அவங்க சாக போறதில்ல. ஒருத்தனுக்கு மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? நம்ம யார் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, இவ தோத்து போயின்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிக்கிறதும், நம்ம யார் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே வாழ்றதா அவங்களுக்கு நாம கொடுக்கிற சரியான தண்டனை, சரியான பதிலடி. கடவுள் இந்த பூமிக்கு நம்மள அனுப்புனது வாழறதுக்கு, யாருக்கிட்டையும் தோத்து போய் மண்ணோடு மண்ணா மக்கி போறதுக்கு இல்ல. கடவுள் கொடுத்த ஒரு அழகான பரிசு தான் இந்த வாழ்க்கை. இத படைச்ச கடவுள்கிட்டே கொடுக்கறதே முட்டாள்தனம். படைத்தவருக்கு தெரியும் உன்னை எப்ப அழைச்சிட்டு போகணும்னு. உன்னை வச்சு இந்த பூமியில ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதுக்குதா சில உபத்திரங்களும் பாடுகளும் இந்த பூமியில வரும். இதுக்கெல்லாம் சொண்டு போய் யாரோ ஏமாத்திட்டாங்கக்காக உன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது முட்டாள்தனம். கடவுள் கொடுத்த அழகான பரிசு இந்த வாழ்க்கை. அதுல கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கதா செய்யும். வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். இங்க எல்லாருமே ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒருத்த உன்னை தோக்கடிச்சிட்டாங்கக்காக நீ உன்னை தோக்கடிக்காத. அம்மா, இங்க யாரும் யாரையுமே தோக்கடிக்க முடியாது. ஏன்னா இது கடவுள் வச்ச ஒரு ஓட்ட பந்தயம். வாழ்க்கைன்ற ஒரு ஓட்ட பந்தயம். இதை தோக்கடிக்கணும்னு அந்த கடவுள் மட்டும் தான். கடவுள் நிச்சயமா ஒவ்வொரு மனுஷனும் தோக்கடிக்கவே மாட்டாரு. தோக்கடிக்கிறது நம்ம மாதிரி ஒரு சக மனுஷன். அந்த சக மனுஷன்கிட்ட தோத்து போயிட்டேன்னு வாழ்க்கையை முடிச்சிட்டு போற. கடவுள் உனக்கு கொடுத்த ஓட்ட பந்தயத்துல இன்னும் முடியும் வரல. ஓடிக்கிட்டே இரு. உன்னை படைச்ச கடவுளுக்கு தெரியும் உன்னை எப்ப ஜெயிக்க வைக்கணும்னு. அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இரு. எனக்கு புரியலம்மா. வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம். இதுல எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். முந்தி அடிச்சு யார் ஜெயிக்கா, யாருக்கு என்ன வாழ்க்கை, யார் யாரோட வாழ்க்கைன்னு இது ஒரு போராட்டம் தான். இதை ஜெயிக்கணும். ஒரு வாழ்க்கை உன்னை தோக்கடிச்சிட்டுனா நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்ல. இன்னும் நீ ஓடணும்னு அர்த்தம். உனக்கான வாழ்க்கை அது இல்லைன்னு அர்த்தம். இன்னும் நீ ஏகப்பட்ட தூரம் ஓட வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். அம்மா, நான் திரும்ப சொல்றேன். உன்னை தோக்கடிக்கும் நினைக்கிறவங்கள நீ தோக்கடிக்கும் நினைக்காத. நீ ஜெயிக்கணும்னு மட்டும் நினை. உன்னுடைய வெற்றி சாதாரண வெற்றியா இருக்க கூடாது. உன்னை தோக்கடிச்சவங்களுக்கும் நீ சிரிக்கவே கூடாது, வாழவே கூடாது நினைச்சவங்களுக்கும் அந்த வெற்றி ஒரு சரியான செருப்படியா இருக்கணும். முடியுமா? அதான் உன்கிட்ட ஒரு ஒளி இருக்குதே. ஒளியா? என்கிட்ட? உன்கிட்ட சிறந்த ஆயுதம் ஒண்ணு இருக்குது. அதை வச்சு தாக்கு. என்கிட்ட ஆயுதமா? என்கிட்ட எந்த ஆயுதம் இருக்கு? என்ன என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. கல்வி என்னும் ஆயுதம் இருக்கு. ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்றியமையாதது கல்வி. ஒரு பெண்ணுக்கு அந்த கல்வியும் அவ கத்துக்கிட்ட தொழிலும் கொடுக்கிற தைரியத்தை மாதிரி இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. 4 காசு உன் கையால சம்பாத்தியம் பண்ணி பாரு. அது கொடுக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. உன்கிட்ட மிகப்பெரிய ஆயுதம் உன் தொழில் இருக்கு, உன் படிப்பு இருக்குது. ஜெயிச்சு காட்டு. அது கொடுக்காத சந்தோஷத்தை இந்த உலகத்துல வேற எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. அது ஒரு அழகான அனுபவம். அதை அனுபவிச்சு பாரு, உனக்கு புரியும். அதுல வர சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிச்சு பழகு. இந்த கசப்பான நினைவுகள், இந்த கசப்பான மனசங்களை தூக்கி தூர போடு. படிச்சிருக்க, பிசினஸ் பண்ற, வாழ்ந்து காட்டு, சாதிச்சு காட்டு. உன்னை நீயே அசிங்கமா படுத்திக்கிட்ட. ஜெயிச்சிருக்க, வாழ்க்கையில ஜெயிக்க போற. உன்னை அழகுபடுத்திக்க. நீ அழகா இருந்தாதான் உனக்கே உன்னை பிடிக்கும். நீ சந்தோஷமா இரு. எப்பவும் உன்னை நீ ரசிச்சுக்க. உன்னை நீ ரசிச்சு அலங்காரம் பண்ணிக்க. அது தனி தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் உனக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். ஒரு கான்பிடென்ட் வரும் அழகா இருக்கும் போதே. சந்தோஷமா இரு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்துன்னா நிச்சயமா உன்னை தேடி வரும். இல்ல
உனக்கான வாழ்க்கையை நீ அமைச்சுக்க. இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையா? இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் உண்மை இல்லாம இருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. ஆனா சில பேருக்கு சில பேரை பிடிச்சதுன்னா சத்தியமா அவங்களுக்காக உண்மையா இருப்பாங்க. நீ பார்த்த மனுஷங்க எல்லாம் பொய்யா இருக்கிறதுனால மீதி இருக்க எல்லா மனுஷங்களும் பொய்யான மனுஷங்கன்னு சொல்ல முடியாது. நம்மள உண்மையா நேசிக்கிற உறவுகளும் இந்த பூமியில இருக்கதான் செய்யும். அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு அன்பு, அரவணைப்பு. அதை கொடுத்தா அவங்களுக்கு அது போதும். அப்பேற்பட்ட உயிர்களும் இதே மண்ணில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கண்டுபிடி, தேடி கண்டுபிடி. கண்டுபிடிப்பேன்னு நினைக்கிறேன். சந்திப்போம் மறுபடி. யார் இதுங்க? சின்னத்தாயவள் அந்த ராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. யார் இந்த அம்மா? அது சரிதானே, நான் ஏன் சாகணும்? நான் என்ன தப்பு பண்ணனேன்? நேசிச்சு தவிர நான் எந்த தப்பும் பண்ணலையே. நான் எந்த தப்பும் பண்ணல. உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் உடம்புல உசுருக்கிற வரைக்கும் உனக்கு உண்மையாகவும் உனக்காகவும் வாழ்வேன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். இந்த உலகம் எதிர்த்தாலும் சரி, என்னை பெத்த அப்பாவே எனக்கு எதிர்த்தாலும் சரி, உன்னை யாருக்காகவும் எவருக்காகவும் இந்த உலகத்துல இந்த மண்ணுல விட்டு கொடுக்க மாட்டேன்னு என்னால உறுதியா நம்புறேன். உன்கிட்ட வாக்கும் கொடுக்குறேன். நம்பிக்கை இருந்தா என் கூட வா. மனைவியா இல்ல, ஒரு தோழியா, நல்ல நண்பர்களா இருக்கலாம். நல்ல தோழனா இருப்ப, தோல் கொடுக்கும் தோழனா இருப்ப. நம்பி என் கைய பிடிச்சி நடக்கலாம். உனக்கு சோர்வா இருந்தா நம்பிக்கையோட என் தோல்ல சாயலாம். தாயா இருப்பேனே தவிர ஓனாயா மாற மாட்டேன். ஒரு நல்ல ஆண்மகனா, நல்ல ஆம்பளையா இருக்க ஆசைப்படுறேன். நல்ல ஆம்பளையா இருக்கணும் நான் என்ன பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல ஆண்மகனா உங்ககிட்ட நான் நடந்துக்கிடுவேன். நம்பிக்கை இருந்தா என்னை பின்தொடர்ந்து வா. நீயா வாழு. உனக்கான சுதந்திரத்தை இங்க யாரும் கொடுக்க வேண்டாம். இது உன் உலகம், உன் மண்ணு, உன் மனசு. நீ சந்தோஷமா வாழு. உன் நினைலா ஒரு சின்ன ஓரத்துல நான் வரதுக்கு ஆசைப்படுறேன். சந்தோஷமா வாழு. ஆல் தி பெஸ்ட். அடி தங்கங்கழுவி வடிவு பாட்டி. யார் யார் இந்த தெருல இருக்காங்களோ அத்தனை பேரும் வெளியில வரணும். குறிப்பா தாசு பொண்டாட்டி ஒட்டியே சூளி வெளியில வாடி. அட எடப்பட்டவா, அவ யாரிட்டி என்ன தங்கம் கழுவின்னு சொன்னது? அது சொன்னதுக்கு என் பேத்திமார் கொத்து தட்டி உரிமை இருக்குது. அவ யாவா? அடி தங்கம் கழுவி கொஞ்சம் வெளியில வாங்க. ஆடி அத்தே என்ன? அடியே வடிவு வந்துட்டே. அடியே எவாடி என்ன வடிவு கழுவின்னு கூப்பிட்டதே? கொஞ்சம் அங்க பாரு. இது பழைய ஆதிரா மாதிரி இருக்கு. பழைய ஆதிரா இல்ல, எப்பவுமே ஆதிரா தான். உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பஞ்சாயத்தாமே முதல்ல சாலமோன்னு வர சொல்லுங்க, அப்புறம் இந்த சூழியும் வர சொல்லுங்க. பஞ்சாயத்து வச்சே ஆகணும். என்ன சொல்ல சரிதானே? வச்சே ஆகணும். அப்ப இனி பஞ்சாயத்து களை கட்டும்னு சொல்லி. ஆமா, களை கட்ட தானே செய்யும்.
அந்த ஜூலிய கொஞ்சம் வெளியில வர சொல்லுங்க. ஒரு குட்டி பஞ்சாயத்து இருக்குது, முடிச்சிருவா. இப்ப சொல்றேன், இனிமேல் இந்த ஊர்ல இந்த சாரம் போய்மே ஒண்ணு பஞ்சாயத்து தலைவர் கிடையாது. நான் தான், என் கூட்டாளிகள் 5 பேரும் தான் பஞ்சாயத்து தலைவர்களே. நாங்க சொல்றதான் தீர்ப்பு. என்ன தங்கங்களவி, நான் சொல்றது சரிதானே? நீ சொன்ன சரியா தான் இருக்கும். அடியே ஜூலி, வெளியில வாடி. பஞ்சாயத்தை கூட்டுங்க. எப்படி பஞ்சாயத்தை கூட்டுற மாதிரி? அப்ப இந்த ஊரை நீ நம்ம கண்ட்ரோல்ல தானே சொல்லு. உலகமே நம்ம கையில, ஆண்டவனே நம்ம கூட இருக்கும் போதே இந்த ஊர் நம்ம கையில இல்லாம இருக்க முடியுமா? போடு கழுவி அடிய.